நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காரமடையில் ரங்கநாதர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு மர சிற்பங்கள் செய்கிற ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஷோரூமில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் இருக்குது, அவங்க எப்படி வந்து இதை ஆரம்பித்தாங்க, இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட பேர், இது எந்த இடத்துல இருக்குது, இது என்னென்ன மாதிரியான மர சிற்பங்கள் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காரமடை ரங்கநாதர் கோயில்கிட்ட என்னென்ன மாதிரியான மர சிற்பங்கள் நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளோ நாளாக இந்த கடை இந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ நாளாக ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு? 1 year ஆச்சு கடை. 1 year 1 year ஆச்சு. என்ன மரத்துலனால செஞ்சதுங்க? இது கும்பில் கும்பில். கும்பில் மரத்தில். என்னென்ன மரத்தில் வந்து நீங்கள்? இது கும்பில், இது ரோஸ்வுட்டு, இது தேக்கு, இது ரோஸ்வுட்டு, கோல்டு பாக்ஸ். இது என்ன வுட்டுங்க? தேக்கு. இது ரோஸ்வுட்டு. இது என்ன பெட்டிங்க? கோல்டு. இது கோல்டு வந்து சேமித்து வைக்கிற பெட்டி. இது மார்பிள் டஸ்ட். மார்பிளில் செய்கிறது தான். மார்பிள் தான் இது. பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும், மார்பிள் கல். அந்த கல்லில் இது வந்து ஸ்டாண்டு மாதிரி, இப்படி டேபிளில் வச்சுக்கிற மாதிரி. இதில் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பென் ஸ்டாண்ட். இது வந்து பென் ஸ்டாண்டு. இது வந்து மார்பிளில் செய்யப்பட்டது தான். பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்பிள். இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வருதுங்க? 1000. இதுலேயே மொபைல் ஸ்டாண்டு மாதிரி மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹார்டான மரம், கருங்காலி மரம், பிளாஸ்டிக் இல்லை. கருங்காலி, அதாவது கருங்காலி கட்டையினால் செய்யப்பட்டது. இப்போ இந்த கருங்காலிக்குன்னு ஒரு சில ஸ்பெஷாலிட்டி சொல்லுவாங்கல்ல, இது வந்து வீட்டில் இருந்தால் ஆமாம் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒருத்தர் மாலை போடுவாங்க கருங்காலி, இந்த பீட்ஸ் இருக்காதுங்க. ஆனால் இன்னைக்கு இல்லை, இப்போ இல்லை. மார்பிள் டஸ்டில் பண்ணுறது. மார்பிளில் இவ்வளோ வேஸ்ட்டு வருது, அதில் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து தாஜ்மஹால் மார்பிளில் செய்யப்பட்டது. தாஜ்மஹால் வந்து மார்பிளால் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மார்பிள் கல்லில் எவ்வளவு ஆர்டிஃபிஷியல், அதாவது நுணுக்கமான வேலைகள் இதில் வந்து நிறையா இருக்குது. கொஞ்சம் கூட பிசிறு இல்லாமல் அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ராட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நூல் நூக்கிறது. காந்தி கிராமோதயாவில் இது வந்து ஒரு சிம்பிளாக வச்சுருப்பாங்க. இதுவும் செஞ்சு வச்சுருக்காங்க. இது என்ன மரத்தில் செஞ்சுருக்கீங்க? இது ரோஸ்வுட். இது என்ன ரேட் வருதுங்க? 1200. இது கருங்காலி. இந்த பொம்மை வீட்டில் வச்சா நிறைய பணம் சேருன்னு சொல்லுவாங்க. குபேர் வச்சா. குபேர். ஆமாம். இது வுட்டில் செஞ்சதா? வுட்டு தான். கருங்காலி. ஆமாம். இது என்ன ப்ரைஸ் வருதுங்க? அது 3000. அந்த 3000. இதில் பெருசு இருக்கா? இல்லை இல்லை, இது மீடியம். இது வந்து கருங்காலி தான். இது ரொம்ப ஃபேமஸான பொம்மை. யாரும் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. இந்த பொம்மையே வந்து எக்ஸ்பிளனேஷன் தான். இது வந்து கருடன். ஆமாம், கருடன் பழைய கால. இது வுட்டு தான். ஒரு பொருள் வுட்டு தான் இல்லையா? இது மாதிரி சின்ன சின்ன அழகு பொம்மைகள். அது பொம்மையில் குங்குமம் போட்டு வைக்கிறது. அது இதுவும் வச்சுருக்காங்க. இது வந்து ஒட்டகத்தோட ஒரு சிற்பம். இந்த சிற்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டகத்தோட சிற்பம் வந்து கைக்குள்ளே அடக்கமாக தான் இருக்குது. அது சிற்பத்துக்குள்ளே வந்து ஒரு சிங்கம் தானே, சிங்கத்தோட ஒரு சிற்பம் இருக்குது. ராஜலங்காரம். இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் அழகாக, இது ஒரு சிற்பத்துக்குள்ளேயே ஒரு சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. இது வந்து யானையோட சிற்பம். இந்த சிற்பம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரே சிங்கிள் வுட்டில் செஞ்சது. இந்த சிங்கிள் வுட்டில் செஞ்ச சிற்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து ஒரு யானை சிற்பம் இருக்குது. அந்த யானை சிற்பமும் வந்து அவ்வளோ டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்க யானையோட சிற்பம் வந்து உண்மை தானே? இது எப்படி பண்ணுறாங்க? இதில் இது ஓப்பன் பண்ணாமல் இல்லை, இந்த இதுக்குள்ளேயே வச்சு பண்ணியிருக்காங்க. போட்டு பண்ணுறது. அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். எங்கேயும் ஓப்பனே இல்லை, எங்கேயுமே ஓப்பன் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ்குள்ளேயே விட்டு இந்த மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இதுக்குள்ளே சிற்பங்களோட வேலைப்பாடுகள் இருக்குன்றத
இந்த ஒரு பொம்மையே நமக்கு வந்து இது வந்து சொல்லிடும்ல. இதோட ரேட் எவ்வளோங்க இது? 3000. 3000. இதுவும் யானையோட சிற்பம் தான். இந்த யானைக்குள்ளேயும் ஒரு யானை இருக்குது. சின்னதுல இருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து கையடக்கத்துக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளேயே இருக்கு. கையடக்கத்துக்குள்ளே இருக்கிற ஒரு யானை சிற்பத்துக்குள்ளேயும் ஒரு யானை சிற்பம் இருக்குது. இந்த ஒட்டகத்துக்குள்ளே என்ன இருக்குது தெரியுதா? ஒட்டகத்துக்குள்ள இனியொரு ஒட்டகம். இன்னொரு ஒட்டகம். ஆமாம். இது வந்து ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸோட ஒரு ஸ்டாட்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் வந்து நிறைய இருக்குது. அந்த கண், இந்த மூக்கு, இந்த வாய், விரலுக்கு வந்து இந்த சின்ன சின்ன கோடுகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து தனியாக கொடுக்க மாட்டாங்களாம், ஒரு செட்டாக தான் வாங்கணும். 1 2 3 6 7 பொம்மைகள் கொண்டது. இது வந்து 1200, 1200. இது வந்து மயிலோட சிற்பம். மயில் சிற்பம் வந்து வுட்டிலே செஞ்சுருக்காங்க. இது வந்து கண் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஐ அவ்வளோ அழகாக இருக்குது. 2 சேர்ந்து 1000 rupees தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்பிள்லேயே செய்யப்பட்ட ஒரு விநாயகர் சிலை. இது வந்து பின்னாடி வந்து ஆர்ட் ஒர்க் இருக்குது. ஆலிலன்னா ஆலமரத்தின் இலை. ஆலமரத்தோட இலை. ஆலமரத்தோட இலை வந்து இருக்கிற மாதிரி அதில். தமிழ்நாடு அரசோட சின்னம் வந்து 4 சிங்கங்கள், அசோக சக்கரம் இதெல்லாம் கொண்ட ஒரு இது வந்து கலெக்டரோட டேபிளில் இது வச்சுருப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் இது பார்க்கலாம். பெரிய பெரிய ஆஃபீஸருக்கு முன்னாடி இது இருக்கும். இது இல்லாமல் இது தூண் மாதிரியும் நினைவு சின்னங்கள் வந்து இருக்கும். இது வந்து அழகான சிற்பமாக செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளோங்க? இது 700. காமதேனு அது வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு மர சிற்பமாக நம்ம வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அது கண்ணுக்குட்டி பால் குடிக்கிற மாதிரி ஒரு சிற்பம். ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ரேட் எவ்வளோங்க? 1500. இது வந்து மார்பிள்னால் செய்யப்பட்டது. இது அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிற்பம். இது சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்கு. சந்தனம் குங்குமம். இது மயில் தானே? ஆமாங்க. இது சந்தனம் குங்குமம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200. கிருஷ்ணன் இது வந்து வெண்தேக்கில் பண்ணது. வெண்தேக்கு இல்லையா? ஒரே மரத்தில் அப்படியே செதுக்குனது. இப்போ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து தனியாக எடுத்து இருக்குங்களா? யசோதா கண்ணன். யசோதா கண்ணன். கிருஷ்ணனு சாப்பாடு விட்டுற மாதிரி. இது என்ன வுட்டில் செஞ்சது? இது தேக்கு. தேக்கு. ப்ரைஸ் வருதுங்க இதுக்கு? இது 1 lakh. 1 lakh. இது செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? 2 months. வந்து ரொம்ப வேலைப்பாடு ஜாஸ்தி. 6 months வேலை. 1 lakh மேலே வரும். 1 lakh. இந்த லீஃப் எல்லாம் ஒரே மரத்தில் இது இப்படி பண்ணது. லாட்டஸ். ஆஞ்சநேயர். 5000 வரும். எவ்வளோ வரும்? 5000. 5000. இது கிருஷ்ணர். இது ஒரே மரத்தில் இப்படி பண்ணாங்கனால அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். 20,000. 20,000. கேரளாவில் ஆலப்புழாவில் இந்த மாதிரி ஒரு போட்டில் தான் படகு போட்டி வைப்பாங்க இல்லையா? ஆமாம். ஆனால் படகு போட்டி வைக்கிற போட்டு வேறு, இது வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி போட்டெல்லாம் இருக்கும். இது வுட்டு தானுங்களா? ஆமாம், வுட்டு தான். மேலே இருக்கிறது வந்து ரூஃப் பனை ஓலை. ஆமாம், பனை ஓலை.
உள்ளெல்லாம் நல்லா இருக்குது ஒர்க்கு. சேரு இதெல்லாம் போட்டிருக்காங்க, அது கிளியராக தெரியல. நம்ம இது வந்து தேக்கில் பண்ணது மாதா சிலை. ஸோ 5000 அந்த அந்த ரேஞ்சில் வரும். ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுநாதரோட சிலை. இது வந்து இதுவும் ஒரே மரத்தில் செஞ்சது தான். ஆமாங்க, இது ஒரே மரத்தில். இது என்ன விட்டுங்க? இது தேக்கு. தேக்கு தான். இது எவ்வளோ நாள் லைஃப் இருக்குங்க? இது லாங் லைஃப் தானே, வுட்டு தானே. இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நல்லா ரொம்ப காஸ்ட்லியான மரம் ரோஸ் வுட்டு. ரோஸ் வுட்டு தான். அதுதான். இது வந்து பெயிண்ட் இல்லை, அப்படியே கையில் பாலிஷ் பண்ணது, வார்னிஷ் பண்ணது. பாலிஷ்லாம் கையில் தான் பண்ணுவோம். ஆமாம். இது வந்து இதில் மட்டும் அப்படியே ஒரு யானையை நேரில் பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தத்ரூபமாக அழகாக இருக்குது. தந்தமும் வந்து பார்த்திங்கன்னா, தந்தம் என்ன மெட்டீரியலில் செஞ்சாங்கன்னு தெரியல. தந்தம் வந்து அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருக்குது. அப்படியே பெருசு வந்து 7000, மீடியம் 5000, ரொம்ப குட்டி வந்து 3000. இந்த இந்த இதெல்லாம் வந்து 1000. அது 1000. இது 1000. 1000. இது அது 1200 அந்த அளவு வரும். இப்போ யானை ஃபேமிலி மாதிரி கூட வாங்கிக்கலாம் இல்லையா? ஆமாங்க. எல்லா நாடுகள்லேயும் எல்லாருனாலையும் விரும்பப்படுற ஒரு சிலைனா அது வந்து புத்தர் சிலை தான். மிகப்பெரிய சிலைகளும் வந்து இந்த புத்தருக்கு நம்ம பார்க்க முடியும். இது வந்து 30,000 அந்த மாதிரி வரும். 30,000. இங்கிறது வந்து மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்ய, கூர்ம, வராக, அதுக்கப்புறம் நரசிம்மர், அதுக்கப்புறம் இப்போ ராம, பரசுராமர், அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் வந்து கலி சொல்லுவாங்க. இந்த 10 கலி அவதாரம் வந்து எல்லாமே இந்த கலி இப்போ யுகம் நடக்கிறது கலி யுகம் தான் நடக்கிறது. ஸோ இந்த எல்லாமே அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாம் ஸ்கிரிப்சர்ஸ் இதெல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்களோ அதை மாதிரி எல்லாமே அவங்க ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கலி எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இந்த சிவன் கூட நல்ல இது பண்ணி ஸ்கல்ப்சர் பண்ணி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டிசன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஆளே கிடைக்காது இப்போலாம். அண்ட் பேசிக்கலி இது வந்து அந்த ஹயக்ரீவரோட இது ஹயக்ரீவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது நான் கல்யாணம் வரத்துக்குலாம் ஹயக்ரீவர் தான் கும்பிடுவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி இங்கே ரங்கநாதர் கோவில் ரொம்ப பவர்ஃபுல். யாருக்கெல்லாம் கல்யாணம் வரலையோ அவங்கெல்லாம் மீன்ஸ் எவ்ரி சாட்டர்டே வந்துட்டு கல்யாணத்துக்குலாம் வந்துட்டு யாரெல்லாம் வேண்டிக்கிறாங்களோ நல்லா கிராண்டாக நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரங்கநாதர் கார்மடி ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நாங்களும் கடையில் வந்து எதாவது பர்ச்சேஸ்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ரிமோட் ஏரியாஸு அங்கேருந்து தான் டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க. லைக் நாகர்கோவில் போவாங்க, ராஜஸ்தான் போவாங்க, அங்கேருந்து மார்பிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொண்டு வருவாங்க வேறு வித்தியாச பீசஸாக. ஸோ அதையும் எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்களும் பார்ப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு கஸ்டமர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. பட் டெஃபினெட்லி நீங்கள் இன்னும் அவங்கள ஹெல்ப் பண்ணி ப்ரமோட் பண்ணணும். ஏன்னா அவங்க நல்ல லொக்கேஷனாக கோவிலுக்கு எதிர்பார்க்கில் வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் எல்லோரும் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.